தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். லூக்கா 10:42. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது ஒன்றே. தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் ஒன்றே. அவர் பாதத்தின் கீழ் சகல ஆசீர்வாத நன்மைகளும் அடங்கியிருக்கும். சர்வ இஸ்ரவேலின் அரசர் தாவீது சொல்கிறார், ஆகாமிய கூடாரங்களில் கேளிக்கை விடுதியில் 1000 நாள் வாசம் செய்வதை விட தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் ஆலய வளாகத்தில் வாசம் செய்யும் ஒரு நாள் நல்லது என்று. இது எவ்வளவு உண்மையான ஒரு வார்த்தை! இந்த தாவீது ராஜா கூறியது அரசனாக அரண்மனையில் ஆடம்பரமாக இருப்பதை விட அவர் தேவனின் பாதத்தில் ஆலயத்தில் வசிப்பதையே அவர் விரும்புகிறார். காரணம், அவர் உணர்ந்தார், அனைத்து உலக ஆசீர்வாதங்களும் நிரந்தரமற்றது. தேவன் கொடுக்கும் ஆசீர்வாத நன்மைகளே நிரந்தரம். அதை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது, ஒருவனும் பறிக்க முடியாது. ஏசாவின் சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபு பறித்தார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கும் சேஷ்ட புத்திர பாகத்தை யாரும் ஏமாற்றி பறிக்க முடியாது. அது நிரந்தரமானது. நிலையற்ற உலகில் நிரந்தரமான ஆசீர்வாதம் அவர் பரிசுத்த வேதத்தின் கீழ், அவர் பாதத்தின் கீழ், அவர் ஆலயத்தின் கீழ் நாம் முழங்காலில் நின்று பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதம் மட்டுமே. இதை உணர்ந்த மரியாள் அனைத்தையும் மறந்து அவள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலிருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாமும் அவர் ஆலயத்தில், அவர் பாதப்படியிலிருந்து நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.